புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு குல தெய்வமாக இருக்கின்ற இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையோடு கழகத்தை வழிநடத்தி செல்கின்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்காலத்தில் உங்களால் மீண்டும் நிரந்தர முதலமைச்சராக ஆகக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மகளிரணி செயலாளர் அக்கா வளர்மதி அக்கா தலைமையில் நடைபெற்றிருக்கின்ற விடியா திமுக அரசின் பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை தட்டி கேட்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரிய புரிந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மாவட்ட மகளிரணிகளுக்கும் அவர்களோடு வந்த அத்தனை பெண்களுக்கும் ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய திட்டங்களும் கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற விடியா திமுக அரசு எல்லா திட்டத்தையும் நிப்பாட்டுறதோடு விட்டுமில்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய தாலியும் பறிக்கிறாங்க, அவங்களுடைய கற்பையும் பறிக்கின்ற இந்த விடியா திமுக அரசுக்கு சாவுமணி அடிக்கிற வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த விடியா திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமை கட்டு இங்கே வரி இருந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.